நடிகர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது அதிமுக. எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்த ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஏதாவது உறவா, ரத்த பந்தமா? இல்லை, அவங்க முதலமைச்சராக வந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா. அதுக்கு பின்னாடி ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். ஜெயலலிதா சிறைக்கு போகும்போது ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். ஜெயலலிதாவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஏதாவது ரத்த உறவா? இல்லை. ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தற்போதைய அதிமுக தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதாவது ரத்த உறவா? இல்லை. இப்படி ரத்த உறவுகள் இல்லாம வேற வேற தலைவர்கள் ஆள்றது தான் அதிமுக. இந்த கட்சியை இந்த விஷயத்தில் நான் பாராட்டி ஆகணும். ஆனா திமுக அப்படியா? தலைவர் கருணாநிதி, அதுக்கு பின்னாடி அவருடைய மகன் ஸ்டாலின், அதுக்கு பின்னாடி அவருடைய மகன் உதயநிதி, அதுக்கு பின்னாடி அவருடைய மகன் இன்பநிதி, இப்படி வாரிசு அரசியலை தான் கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறதே தவிர திமுக வேற என்ன செய்யுது? இந்த வாரிசு அரசியலை கையில் எடுப்பது தமிழ்நாட்டில் முதன்மையான கட்சி திமுக. நீங்க எந்த கட்சி வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய உரிமை. இது உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை.